என்னங்க, ஆ? கல்யாணம் நெருங்கிடுச்சு. பத்திரிக்கைய நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டதும் சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்துடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. டிரைவர், என்னாச்சு? அங்க பாருங்க மேடம், வண்டி ஏதோ மரத்துல மோதிருக்கு. எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. கூட்டமாவா? சரி, இறங்குங்க, என்னன்னு பார்க்கலாம். என்னப்பா போச்சுன்னா? என்ன சாப்பிட்றீங்க? இது நெல்லிக்காய், இது லெமனு. இது எதுக்கு? இதுவா, டிராவலில் லேடிஸ் எல்லாம் வாமிட் வருதுன்னு சீன் போடுவாங்க. அந்த டைம்ல சுரண்டி மூக்கில் வச்சுட்டா எதமா இருக்கும்பா. லேடிஸ்க்கு. ஏன்பா? இல்லை, எனக்கு தான்ப்பா. உனக்கு வேணுமா? வேணாம், அதை கொடுங்க. இந்தாப்பா, நெல்லிக்காவது சாப்பிடுப்பா. வேண்டாம், தூக்கி போட்டு வாங்க. வேணாமா? சரி, ஓகே. என்னாச்சு? ஏன் அழுவுற? சொல்லுமா, என்னாச்சு? என்னப்பா, என்ன பிரச்சனை? ஏன் அழுதுகிட்டு இருக்கா? அம்மா, அந்த மரத்தை நாங்க காலங்காலமா தெய்வமா வழிபட்டுட்டு வரோமா. இந்த பொண்ணு கார் ஓட்டுற பேர்ல இந்த மரத்துல வந்து இடிச்சிட்டாமா. மேடம், நான் தெரியாம தான் இடிச்சிட்டேன். இப்பதான் டிரைவிங் கத்துக்கிட்டு இருக்கேன். அதான் ஓட்டுறப்ப மிஸ்டேக் ஆகி மரத்துல இடிச்சிட்டேன். ஆமா மேடம், தெரியாம தான் மோதிட்டான். ஆனா ஊர்க்காரங்க காரை மறைச்சு வச்சுக்கிட்டு தகராறு பண்றாங்க. சரி, அதுக்கு பரிகாரமோ இல்ல பணமோ கொடுத்து பிரச்சனையை முடிக்க வேண்டியதானே? நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன் மேடம். ஆனா இவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுதான் எதுக்கும் ரெடியா இருக்குல்ல, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? மேடம், மரத்துல மோதினது சாமி குத்தம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்கு. அது செஞ்சாதான் ஊருக்கு நல்லதுன்னு ஒருத்தர் மேல சாமி இறங்கி சொல்லிச்சு மேடம். என்ன சடங்கு? அந்த பொண்ணு கோவிலை சுத்தி நிர்வாணமா வரணும் மேடம். சாமி முன்னாடி வந்து பூஜை செய்யணும். இந்த சடங்கை செஞ்சாதான் பண்ண தப்புக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆகுன்னு சாமி சொல்லிச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு பொண்ண ட்ரெஸ் இல்லாம கோவில சுத்தி வர சொல்றீங்க? நீங்க எல்லாம் என்ன ஆதி காலத்துல இருக்கீங்களா? நீங்க சொல்றதே காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. இங்க பாருங்க மேடம், இது எங்க ஊரோட சம்பிரதாயம். இதை மாத்த முடியாது. ஆமா, இத மாத்த முடியாது. இத மாத்தினா சாமி குத்தமாகி ஊரே அழிஞ்சிரும். ஊர் அழிஞ்சிருமா? ஆமா, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அது சாமி தான். சரிங்க, இப்படி ஒரு சம்பிரதாயத்தை சொன்ன அந்த சாமியார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு? தோ இவர்தான். இவரா? அப்ப சரிதான், இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்ன டிரைவர் நீ இவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்க? இந்த சாமியார் சொன்னார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். எப்பா, உனக்கு என்னப்பாச்சு? தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நீ பேசுறது எதுவும் புரியலையப்பா. புரியல? இப்போ புரியும் பாருங்க. ஆத்தா! ஐயோ, இவருக்கு சாமி வந்துருச்சு, போங்க. ஆத்தா! ஆத்தா வந்திருக்கண்டா.
ஐயோ சிலம்பு எதுக்கு என்ன மாட்டி விட்டான்னு தெரியலையே, என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஆ. 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 என்னாச்சு இவருக்கு? ஆ. ஆ. சாமி இப்ப எதுக்கு நீ திடீர்னு வந்திருக்கிற? டேய், இங்க ஒரு அநியாயம் நடக்குதுடா. அத தட்டி கேட்க தாண்டா இந்த ஆத்தா வந்திருக்கேன். டேய், என்ன அநியாயம் சாமி? சொல்றேன் ஆத்தா சொல்றடா. அக்கா என்னக்கா மாமா சாமிலாம் ஆடுவாரா? யார் எல்லையில வந்து யாடா சாமின்னு சொல்ற? யாரா நீ? நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. அவி வேட்டி போட்டா நீ சாமியாடா? கதர் வெஸ்டி கட்டினவனா சாமியாடா? வேற யாரா சாமி? ஆனா பாத்துறலாம். ஆத்தா 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 இங்க வாங்க இங்க வாங்க. சண்டை போடாதீங்க ஆத்தா. வாங்க இப்படி. இல்லங்க. என்னப்பா ரெண்டு சாமி சண்டை போட்டுட்டு இருக்கு? யாரு உண்மையான சாமின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான சாமி தானே கண்டுபிடிக்கணும். என் கூட வாங்க. பாப்பா. ஐயோ எதுக்கு கூட்டு போறான்னு தெரியலையே. இவன் நம்மள கோர்த்து விட்டானா நம்ம மட்டும் போலிச்சாமி யாரும் தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்காரங்க என்ன கெட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்களே. அக்கா, அந்த டிரைவர் தேவையில்லாம ஏதாவது பண்ணி நம்மள வம்பல இழுத்து விட போறான். ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவன் எங்கேயும் தன்னை சூப்பர்மேன் காமிச்சுக்க தான் பாப்பான். ஆமாக்கா, இந்த ஊர்க்காரவங்கள பார்த்தா ரொம்ப மோசமானவங்களா தெரியுது. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை? முதல்ல அந்த டிரைவரை கூப்பிடு. இல்ல, அவன் ஏதோ திட்டத்தோட தான் செய்யறான்னு நினைக்கிறேன். என்னதான் செய்யறான்னு பாப்போம். இந்தாங்க, நீங்க இது பிடிங்க. இது ரெண்டுத்தையும் கையில மறைச்சிக்கிட்டு அந்த ரெண்டு சாமி கிட்ட கேளுங்க. யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான சாமி. சூப்பர். சரிங்களா? சரிப்பா. சூப்பர் ஐடியாப்பா. போங்க. ஆத்தா ரெண்டு பேரும் நான் தான் ஆத்தாங்கிறீங்க. யாரு உண்மையான ஆத்தான்னு தெரியணும்னா என் கையில என்ன பொருள் இருக்குன்னு யாரு சரியா சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான ஆத்தா. ஆத்தா, நீ உண்மையான ஆத்தாவா இருந்தா என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு ஆத்தா. யாருக்கிட்டடா கேக்குற? உங்ககிட்ட தான் ஆத்தா கேக்குறேன். உன் கையில ரோஜாப்பூ இருக்குடா. ஆத்தா அது இல்ல ஆத்தா. புது ஆத்தா, நீ சொல்ல ஆத்தா என்னன்னு. ஏய், ஆத்தாவுக்கே சோதனையா? சிறுபயம் அக்கா. என்ன சாப்பிடுறீங்க? இது நெல்லிக்கா, இது லெமன். இது எதுக்கு? டிராவல்ல லேடிஸ் எல்லாம் வாமிட் வருதுன்னு சீன் போடுவாங்க. அந்த டைம்ல சுரண்டி மூக்குல வச்சுட்டா எதமா இருக்கும்பா. லேடிஸ்க்கு. சொல்லாத்தா. அது மஞ்சள் கலர்ல இருக்கும்டா, மஞ்சள் கலர்ல இருக்கும். வாமிட் வந்தா எடுத்து மோந்து பாத்துக்கலாம். ஆமா, அது என்னன்னா அது எலுமிச்சை பழம்டா. புது ஆத்தா தான் கரெக்டா சொன்னுச்சு. ரெண்டா பிச்சு அவன் தலையில தேய்ச்சு விடு. ஆத்தா, இப்ப என் கையில ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள் சொல்லாத்தா? இன்னும் முடியலையாடா? யாருக்கிட்டடா கேக்குற? உங்ககிட்ட தான் ஆத்தா கேக்குறேன். உன் கையில மல்லிகைப்பூ இருக்குடா. இல்ல ஆத்தா, அது இல்ல. புதுசா வந்த சாமி, நீங்க சொல்லுங்க ஆத்தா. இன்னும் இந்த ஆத்தாவை நீங்க நம்பலல்ல?
சொல்றேன்டா. ம், 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 ம். ஒன்னு எலுமிச்சம்பழம்னா இன்னொன்னு நெல்லிக்காவா தான் இருக்கும். டேய், நாடோடி படை எடுத்தது சமுத்திரக்கனி, உன் கையில இருக்கிறது நெல்லிக்கனிடா, நெல்லிக்கனி. ஆமாத்தா, நீ கரெக்டா சொல்லிட்டாத்தா. ஜெய் ஜம்பா. புது ஆத்தா தான் உண்மையான ஆத்தா. கரெக்ட். இத்தனை நாள் இவன் ஊர்ல ஆத்தா பேரை சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவனை நம்பி ஒரு பொண்ணுக்கு தப்பான சடங்கு செய்ய சொன்னமே, முதல்ல இவனை துரத்துக்கடா. ஆத்தா, மலையார் ஆத்தா, மலையேறு. நல்லபடியா குறி சொல்லியிருக்காத்தா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிப்பா, ஓ நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மள ஓட விட்டுருப்பானுங்க. இங்க என்ன நடக்குது மாமா? என்னாச்சு மாமா எனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, சாமி ஆடி நீங்க குறி சொன்னீங்க. நானா? ஆ, ஆத்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லனா இந்த ஊருக்காரங்க என்ன சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல என்ன அசிங்கப்படுத்திருப்பாங்க. பரவாயில்ல, அது விடுங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஏமா, Thanks, sir. இனிமேவாது பார்த்து ஓட்டுமா? போ. ராஜா, சூப்பர். நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. ஆரம்பத்துல எனக்கு கூட நீ என்ன செய்யறேன்னு புரியல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த ரொம்ப சாதுரியமா நடந்துக்கிட்டேன். இப்படிதான் இருக்கணும். உண்மையிலேயே உன்னை பாராட்டுறேன். தம்பி, உங்க அப்ரோச்சே ரொம்ப புது மாதிரியா இருக்குப்பா. எப்படியோ அந்த பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. சரி, வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. மேடம், இதுதான் உங்க குலதெய்வ கோயிலா? ஆமா, இதான் எங்க குலதெய்வம். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் இங்க வந்துதான் நாங்க சாமி கும்பிட்டுட்ட ஆரம்பிப்போம். அப்பதான் எங்க எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும். நம்ம இங்க வந்து ரொம்ப நாளாச்சு இல்ல ஈஸ்வரி? ஆமாங்க, வீட்டு பிரச்சனை, தொழில்னு இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். அம்மா, போன தடவை இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு போனதெல்லாம் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்குமா? ஆமாமா, அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம இனிமே அடிக்கடி இங்க வரலாம். வந்துடலாம், கவலைப்படாதீங்க. மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்களா? எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேம்மா. வந்தீங்கன்னா பத்திரிக்கையை வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வாங்க. வாங்கம்மா. வாங்க. இனிமே தாண்டா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏப்பா, அங்க பாத்தியாப்பா? 2 பேரும் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி எப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு. எல்லாம் பாத்துக்கலாம். நம்மளதான் நோட் பண்றாங்க. இவங்க மேட்ரு மட்டும் அத்தைக்கு தெரியட்டும். இவனுக்கு ஒரு குண்டு, அந்த பொம்பளைக்கு ஒரு குண்டு. கத்தம் கத்தம். 2 பீடைகளும் ரேவதி வாழ்க்கையில இருந்து ஒளிஞ்சிடும். தயவு செஞ்சு ஏதாவது பார்த்து பண்ணு. முடிச்சு விட்டுருப்பா சீக்கிரம். கொஞ்சம் பொறுமையா இருங்க.
அவனை சும்மாலாம் விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடி இவங்க எவ்வளோ கேவலமானவங்க நிரூபிக்காம விட மாட்டேன். சீக்கிரமா அதை செய்ப்பா. இவங்க 2 பேரையும் அத்தை கிட்ட தோல் உரிச்சு காட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் நான் நாட்டாமையாக முடியும். ம்? நாட்டாமையா? என்னங்க சொல்கிறீங்க? அது இல்லப்பா, இவங்கள பத்தி தெரிஞ்ச உடனே அத்தை நாட்டாம மாதிரி திருப்பி சொல்லுவாங்க. அதான் டங்கு சிலிப்பாயி அந்த மாதிரி சொல்லிட்டேன். சாரி, வா போலாம். அந்த பீங்கனை உடச்சு விட்டுருவோம். வரானுங்க பாரு. என்ன டிரைவர், நல்லா இருக்கியா? டிரைவரா? ஏய் வெள்ளப்பிங்கா, என்ன நக்கலா? உங்க வேஷம்லாம் ரொம்ப நாளுக்கு நிக்காது. ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறதா நினச்சிக்காதீங்க. ஒழுங்கா நீங்களே இந்த விஷயத்துல இருந்து விலகி போயிருங்க. இல்லைன்னா 2 பேரும் ஜெயில கம்பி எண்ண வேண்டியிருக்கும். என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ. இவங்களால நம்மளை எதுவும் பண்ண முடியாது. சும்மா உதார் விட்டுட்டு இருக்காங்க. வா போலாம். பாத்தியாப்பா, அந்த வெள்ளப்பிங்கன் காலர் பட்டன் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தனவட்டா பேசிட்டு போறாங்க. விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க ஆட்டம்லாம் அடங்கிடும். வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என் பேரு மயில் வாக்கணும். இந்த பத்திரிகையில ஒரு சிறு தவறு இருக்கு. அதனால இந்த பத்திரிகை அங்க வச்சுட்டு அந்த பத்திரிகை நான் எடுத்துக்கிறேன். ஓகே? சரிப்பா. ஓகே. ஐயா வரங்க ஐயா. வாங்க. வாங்க. எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். பூஜை ஆரம்பிச்சிடலாமாமா? ஆரம்பிச்சிடலாம். எப்படியோ சாமி சன்னிதானத்துல கார்த்தியோட பேர்லயும் ரேவதியோட பேர்லயும் அர்ச்சனை பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதாமா துணையா இருக்கணும். இந்த மாலை எதுக்கு சாமி? இதுக்கு கல்யாண மாலைன்னு பேரு. இந்த மாலையை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுத்து வெளியில இருக்க சாமி கழுத்துல போட சொல்லுவோம். சாமி சிலைக்கு முன்னாடி வட்டம் இருக்கும். வட்டத்துக்குள்ள நின்று மாலையை கரெக்டா தூக்கி போடணும். அவங்க 2 பேரும் சரியா போட்டாங்கன்னா கல்யாணம் நல்லபடியா நடக்குன்றது ஐதீகம். அப்ப இத பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுத்து சாமி கழுத்துல போட சொல்ல போறீங்களா? ஆமாமா. அப்ப வாங்க நம்ம சாமி சிலைக்கிட்ட போவோம். வாங்க.
இந்த மாலை அந்த காலர் பட்டன் சாமி கழுத்துல போடாம மொக்க வாங்கணும். ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதுல முதல் மாலையை எடுத்து மாப்பிள்ள சாமி கழுத்துல சரியா போடணும். சரிங்க வந்து சாமி. வட்டத்துல நில்லுங்க. இந்தாங்க. மாப்பிள்ள சார், இது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். ஜெயிச்சு காட்டுங்க. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன்.